நீர்நாட்டாட்சி என்ன பண்றது? விவசாயம் பண்ணா நாட்டுக்கு நஷ்டம். போய் விவசாயிகள் டெல்லியில நிர்வாகமா போய் ரோட்ல உருள்றான், கடனை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு. நான் இங்க இருக்க கார்பரேட் கம்பெனிக்காரனோட கடனை எல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன். அதுல 2% கூட கிடையாது விவசாயிகளோட கடன். நீ கார்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி பண்ண இல்லையா கடன், அதுல 2% கூட கிடையாது. ஏன் தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிற? அவ்வளவு கல் நெஞ்சம், அவ்வளவு ஒரு இதயம் இல்லாத ஒரு மனிதன் தான் இப்படி நடந்து கொள்ள முடியும். கடைசியா தேர்தல் வந்தோடனே உனக்கு 2000 ரூபாய் தர்றேன், 4000 ரூபாய் தர்றேன், 6000 ரூபாய் தர்றேன், ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் தர்றேன். ஒரு விவசாயி 6000 ரூபாயை வைத்துக் கொண்டு அவன் என்னங்க பண்ணுவான்? அவன் சாப்பிட முடியுமா? ஒரு மாசம் சாப்பிட முடியுமா? மொத்தமாவே 6000 ரூபாய் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, ஒரு மாசம் ஒரு குடும்பம் சாப்பிட முடியுமா? அவன் என்ன பண்ணுவான்? நீங்க சிந்திக்கணும். இந்த மாதிரியான பொய்யான திட்டங்கள் ஒரு நாட்டையே அழிச்சு நிர்மூலமாக்கிட்டு கூச்சமே இல்லாம எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களை ஜெயிக்க வைங்க அப்படின்னு நீங்க கேட்டு வர்றாங்க. திரும்ப ஒரு முறை மோடி இங்கு வந்தால் ஒவ்வொருத்தனும் இந்தியாவில் தற்கொலை பண்ணிக்கிட்டு தாங்க சாகணும். இதை நான் ஏதோ ஒரு திமுக காரனா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த இவரோட ஆட்சியில எல்லா கட்சிக்காரனும் தான் செத்துக்கிட்டு இருக்கான், எல்லா கட்சிக்காரனும் அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். பாஜக காரன் மட்டும் நல்லா இருக்கானா? காங்கிரஸ்காரன் நல்லா இருக்கானா? இல்ல வேற எந்த கட்சிக்காரன் தான் நல்லா இருக்கான் சொல்லுங்க? எல்லாரையுமே சாவடிக்கிற ஒரு ஆட்சியாளராக இன்னைக்கு மோடி இருக்கு. பெரும்பாலான மக்களுக்கு எதுவுமே இல்லை. சரி, இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கொடுமையான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு மக்கள் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பிரதமருக்கு எதிராக போறான்னா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜக அல்லாத காங்கிரஸ் முதலமைச்சர்கள் எல்லாருமே தெருவில் உட்கார்ந்து மோடிக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மமதை, ஒரு பெரிய அகங்காரம், நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றபடி தான் நடக்கணும், என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் இருக்கணுங்கிற அகங்காரம். சரி, இதை விடுங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் 2வது முறையா இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்தார்கள். அப்பொழுது இதே போன்ற அரங்கத்தில் நான் இந்த கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் சொன்னேன், ஒருவேளை அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டினுடைய பேரழிவாக இருக்கும் என்று சொன்னேன். இன்னைக்கு நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா? இதை நான் திரும்ப கேட்க விரும்புறேன். அந்த கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைங்க அவங்க எப்படியோ நாசமா போகணும், அது வேற பிரச்சனை. ஆனா கொள்ளையடிப்பதை தவிர, மக்களுடைய பணத்தை சூறையாடுவதை தவிர இவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்லுங்க. ஒரு தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? ஒரு சின்ன வேலை வாய்ப்பு எங்கேயாவது வந்திருக்கா? மக்களுடைய ஒரு சுகாதார திட்டம் எங்கேயாவது நடைமுறையில் இருக்கா? அதுக்கு பதிலா என்னென்னவோ தமிழ்நாட்டுக்கு நீட்டு வந்தது, நம்முடைய கல்வி உரிமை போச்சு, நம்ம பிள்ளைங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் எங்க கையெழுத்து போட சொல்றானோ இங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு என்னை ஊழல் வழக்கில் அரெஸ்ட் பண்ணிடாத, என்னை ஊழல் வழக்கிலிருந்து நீ காப்பாற்றி விடு, தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷனை வச்சு எலெக்ஷனே நடத்தாம என்னை ஆட்சியில் இருக்க விடு. இதைத்தான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா கடந்த 3 வருஷமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்சியில் இருக்க ஒவ்வொரு நாளும் பணம் அப்படியே மலை மாதிரி கொட்டிட்டு இருக்கு. எத்தனை கோடி ரூபாய் ஒவ்வொரு மினிஸ்டர்கிட்டையும் இருக்கு தெரியுமா? எத்தனை 1000 கோடி ரூபாய் இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்க இருந்து வந்த பணம்? தமிழ்நாட்டு கவர்மெண்டோருக்கு 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னா, அந்த 4 லட்சம் கோடியை வச்சு நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணீங்க? இவ்வளவு கடனை வாங்கி மக்களுக்கு ஏதாவது நீங்க தொழில்களை உருவாக்குனீங்களா? ரோடு போட்டீங்களா? பாலம் கட்டினீங்களா? இல்ல நலத்திட்டங்களை கொண்டு வந்தீங்களா? மக்களுடைய வாழ்க்கை தரம் எங்கேயாவது மேம்பட்டிருக்கா? 4 லட்சம் கோடி கடன் வந்துருச்சுன்னு சொல்றேன்ல, கடன் எதுக்கு வாங்கின? இதுதான் அடிப்படையான கேள்வி. அதெல்லாம் வைரமா இருக்கு, தங்கமா இருக்கு, வெளிநாட்டுகள்ல சொத்தா இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து ஜெயலலிதா அப்ப மருத்துவமனையில் இருந்தப்போ அந்த பணமதிப்பு நீக்கம் மோடி கொண்டு வந்தார் இல்லையா? இந்த அம்மாட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வைரமா மாத்தி பதுக்கி வச்சுட்டாங்க. 3 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கிறான், 2 லட்சம் கோடி ரூபாய் உள்ள வைரங்கிறான். இது எல்லாத்தையும் இப்போ எலெக்ஷன் டைம்ல கொண்டு போய் குஜராத்தில் விற்கிறாங்க. இவ்வளவு வைரம் திடீர்னு மார்க்கெட்ல வந்தா என்ன ஆகும்? வைர விலையே பாதியா குறைஞ்சு போச்சுங்க. எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து வந்த லட்சக்கணக்கான கோடி வைரம் அப்படின்றான். யாரோட பணங்க இது? யாரோட பணம்? அப்போ ஒரு பொருள் இப்ப கவர்மெண்ட் ஒரு பொருள் வாங்குது, கரண்ட் வாங்குதுன்னா 5 ரூபாய் விலை உள்ள கரண்ட 10 ரூபாய்க்கு தனியார்த்த வாங்குறது. அது அவன்கிட்ட 10 ரூபாய் கொடுக்கறது கிடையாது, அவனுக்கு 5 ரூபாய் தான் போகும், இல்லைன்னா 6 ரூபாய் போகும். மிச்சம் இருக்க 4 ரூபாய் தான் பாக்கெட்ல போட்டுக்கிறது. இலவச மிக்சி வாங்கி கொடுக்குறல்ல, கிரைண்ட் வாங்கி கொடுக்குற, என்னென்னமோ திட்டங்கள் வாங்குறல்ல,
எல்லாத்துலயுமே 1க்கு 2 மடங்கா விலை கொடுத்து அவன்கிட்ட வாங்குற மாதிரி வாங்கி கணக்கு எழுதிட்டு அந்த பணம் எல்லாம் இங்க முதலமைச்சர் கிட்டையும் மினிஸ்டர் கிட்டையும் எல்லாரும் பாக்கெட்டுக்கும் போகுது. அப்போ ஒவ்வொரு முறையும் கடன் அதிகரிக்கிறப்ப என்ன பண்றாங்க, எங்கள்கிட்ட காசு இல்ல, சம்பளம் கொடுக்க கூட காசு இல்ல, போராடுறவங்களுக்கு காசு இல்ல, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்றீங்க, உங்களுடைய கஜானாவை நீங்க நிரப்பிக்கிட்டே இருக்கீங்க. தமிழனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்க தலையில ஒவ்வொரு வரி, விலைவாசி ஏற்றம், வரி வரி, இது அவ்வளவையும் போட்டு 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 மக்களை கிட்டத்தட்ட பிச்சைக்காரர்களாக இந்த ஆட்சி மாற்றி அதான் நம்ம நினைக்கிறோம், தெளிவா பாக்குறோம். நீங்க நினைக்கிறீங்களே ஓட்டுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுப்பான், அவன் 3000 ரூபாய் கொடுக்குறான், டிடி விஜயநகரன் வந்து குக்கர் கொடுக்குறான், எதையாவது சொல்றீங்க இல்லையா? உங்ககிட்ட இருந்து அவன் எதெல்லாம் புடுங்கிட்டு போறான்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களை வந்து சூறையாடிட்டு நீங்க பாக்குற ஒவ்வொரு பொருளுக்கு வரியா கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்குறீங்க. எதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்குறோம்னா அந்த பணம் திரும்ப உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான். உங்களுக்கு வர்றதே கிடையாது. மேற்கொண்டு டாஸ்மாக் மூலம் அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா வேற வழியிலேயே அவங்க கிட்ட போயிடுது. ஆனா தேர்தல் வர்ற சமயத்தில் மட்டும் வீட்டு ஓட்டுக்கு 2000 தர்ற, எனக்கு ஓட்டு போடு, 3000 தர்ற ஓட்டு போடுன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஏமாளியா இருக்கணுங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்கிட்ட நீங்க வந்து 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அவன் எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்களை விட ஏமாளி யாராவது இருக்க முடியுமாங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இதுதான் நடக்குது. உங்களை கொள்ளையடிச்சிட்டு பதிலுக்கு உங்களுக்கு பிச்சை கொடுக்குற மாதிரி அவன் வந்து இந்த காசை கொடுக்குறான். இவங்களை திரும்ப திரும்ப நம்ம தேர்ந்தெடுப்பதன் மூலமாக அவன் நம்ம தலையை மொட்டையடிக்கல, நம்மளே நம்ம தலையை மொட்டையடிச்சுக்கிறோம். அதுதான் உண்மை. ஒரு முறையாவது இவர்களுக்கு நாம் பாடம் கற்பிக்க வேண்டாமா? எவ்வளவு தெனாவட்டாக அவர்கள் நாம் பணத்தை வைத்து ஜெயித்து விடுவோம் என்கிற மமதையோடு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். 1000 பிரச்சனை இருக்குங்க. நம்ம இது எல்லாத்தையும் எல்லா கூட்டங்களிலையும் பேசுறோம். 4 நாளைக்கு முன்னாடி வந்த இந்த பிரச்சனை பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பொம்பளை பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து அவங்கள போய் கடத்திட்டு போய் அந்த கல்லூரி மாணவிகளை அவங்கள ஆபாசமா போட்டோ எடுத்து அவங்கள படிச்சு கொடுமைப்படுத்தி பண்ணாத சித்திரவதைகளை எல்லாம் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றச்செயல், இந்தியாவையே அதிர வைக்க செய்யக்கூடிய ஒரு குற்றச்செயல் நடந்திருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு அதை பத்தி ஏதாவது ஒரு அதிர்ச்சி இருக்கா? நம்ம திமுக சார்பில் வந்துட்டு ஒரு பெரிய போராட்டத்தை இங்க நடத்தினோம். கனிமொழி அவர்கள் தலைமையில் அங்க நடந்தது. ஆனா போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறான், நடத்த விட மாட்டோம்னு பயம். ஏன்னா அதிமுகவினுடைய மிக முக்கியமான பிரமுகர்களுடைய பையங்க இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு பரவலா தகவல் வரும். அப்படி வர்றப்போ நீங்க இதுக்கு என்ன ஆக்ஷன் முதல்ல எடுக்கணும்? ஒரு விஷயம் பாருங்க, பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் அப்படிங்கிற தகவல் எல்லா இடத்துலையும் பரவுது. உடனே அங்க இருக்க போலீஸ் எஸ்பி அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அவர் என்னங்க ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரி பேட்டி கொடுக்கிறாரு, ஒரு கட்சிக்கார மாதிரி பேசுறாரு. வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? 4 பேர் தான் சம்பந்தப்பட்டிருக்கான், அவனை பிடிச்சிட்டா வேற யாருமே இல்லைங்கிறார். நீ விசாரணை பண்ணியா? 7 வருஷமா 200 பெண்களை ஒரு கும்பல் வந்து மிரட்டி அவங்களுடைய மானத்தை சூறையாடி இருக்காங்க. 7 வருஷமா. எப்படிங்க ஒரு தனி மனுஷன் அதை பண்ண முடியும்? பண்ண முடியுமா? வந்துட்டு யாருக்காவது தைரியம் வருமா? இல்ல ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவனுடைய ஒரு ஒரு பக்கபலம், காவல்துறை நம்ம கண்டுக்காதுங்கிற தைரியம் இல்லாம ஒருத்தர் அதை பண்ண முடியுமா? அதை பண்ணிருக்கானுங்க. 200 பொண்ணுங்க, ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல. கடைசியில ஒரு பொண்ணு வந்து புகார் கொடுக்கிறான். உடனே ஒரு கும்பல் போய் அந்த புகார் கொடுத்த பொண்ணு யாருன்னு உடனே பிரஸுக்கு ரிலீஸ் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கிறது, பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயரையோ அடையாளத்தையோ சொல்லக்கூடாதுன்னு பர்பஸ்ஃபுல்லா வெளியே விடுறாங்க. அதை ஏன் தெரியுமா? மற்ற பொண்ணுங்க பயப்படணுமா, அவங்க வெளியே சொல்லிடக்கூடாதாக, ஓ மானம் போயிடும் அப்படின்ட்டு. எங்க இருந்து இந்த தகவல் வருது? காவல்துறை இந்த தகவலை லீக் பண்றான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பின்னாடி ஒரு அரசியல் பின்புல இருந்தா இதை அவங்க பண்ணுவாங்க. மற்ற பெண்களுக்கு ஒரு த்ரெட்டன், யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு வந்து பேட்டி கொடுத்திருக்கா, நான் சொல்றேன் அப்படின்ட்டு. நீங்க அதை வந்து நிறுத்த முடியுமா நீங்க அந்த விஷயத்தை? அது மட்டும் இல்ல, அந்த புகார் கொடுத்த அந்த பொண்ணோட அண்ணனை போய் ஒரு கும்பல் அடிக்குது. அதுல பி நாகராஜன் ஒருத்தர், அவன் அம்மா பேரவையினுடைய செயலாளர், ஜெயலலிதா பேரவையினுடைய செயலாளர். மிகப்பெரிய கேங். 2 வருஷத்துக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் ஒரு விபத்து நடக்குது. பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் 5 பொண்ணுங்களை கூட்டிட்டு கார்ல போறான். ஆக்சிடென்ட், ஒரு பொண்ணு இறந்து போகுது. எவனாவது இங்க இருக்க மீடியாவோ யாரோ இதை வந்து பேசினாங்களா? அன்னைக்கு
அப்போ இந்த நெட்வொர்க் இவங்க எல்லாம் யாரு, இவங்க எல்லாம் எவ்வளவு பெண்களுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிருக்காங்க? இந்த கேள்விகளை இன்றைக்கு தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதை போய் கேட்டோம்னா இதெல்லாம் அரசியல் பண்ணாதீங்கப்பா, இதெல்லாம் அரசியலாக்காதீங்க. அவர் கமலஹாசன் வந்துட்டு பெருசா அவர் இந்த மாதிரி குற்றங்களை ஏன் எதிர்க்க மாட்டார்னு எனக்கு தெரியும். ஏன்னா வாழ்நாள் கொடுக்க அவர் அதை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. சரியா? நான் இதை இது வந்து நான் வந்து என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இவர் போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நேற்று போயிட்டு நீங்க வந்து இதில் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு இது அரசியல் பண்ணாதீங்க, நான் என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காக நான் இங்க வரலன்னு ஒரு நக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற. உங்க வண்டி யாரோட பெட்ரோல்ல ஓடுதுன்னு எங்களுக்கு தெரியாதா? அது மோடியோட பெட்ரோல்ல உங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்க ஓட்டுக்களை பிரி, அதுக்காக போய் நீ இளைஞர்களோட ஓட்டுக்களை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டு, அது ஒரு சல்லித்தனமான பிரச்சனை, அது இல்லை நம்ம விஷயம். நம்ம பேச வேண்டியது அது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. நேற்று நம்ம ஒரு போராட்டம் நடத்துறோம். பாஜக இவங்க தான் ஏதோ இந்த இந்திய பண்பாட்டுக்கே பெரிய குத்தகைக்காரங்க மாதிரியோ, அதாவது இந்த நிர்பயா விஷயம், டெல்லியில ஒரு மருத்துவ மாணவி அந்த மாதிரி ஓடுற பஸ்ல வந்து பலாத்காரம் பண்ணி இந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. டெல்லியில அவ்வளவு பெரிய போராட்டங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் அன்னைக்கு டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சாங்க. பாஜக இன்னும் நிறைய கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் அரசாங்கத்தை வீழ்த்தியே ஆகணும் அப்படின்ட்டு. யாரோ ஒரு தனிப்பட்ட ஒருத்தன் ஒரு கிரிமினல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பண்ணதுக்கு அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா முன்வைக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு அரசியலா இதை ஆக்காதீங்கன்னு சொல்ற எவனாவது அன்னைக்கு அதை சொன்னானா? ஆனா இப்ப திமுக போராடணும்னு அரசியல் பண்ணாதீங்கன்னா அரசியல் பண்ணுவோயா? ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறைகளை வந்து உண்மையை மூடி மறைக்க முயற்சிக்கிறது. இது அரசியல் இல்லையா? அரசியலை அரசியலால் தான் எடுக்க முடியும், அரசியலால் தான் எதிர்கொள்ள முடியும். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு திமுக மக்களின் பக்கம் நின்று பெண்களின் பாதுகாப்புக்காக இதை செஞ்சிட்டு இருக்கு. நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றேன், இது ஒரு தனிப்பட்ட சம்பவமா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு 3 டயலாக் இப்ப சொல்றேன். இந்த 3 டயலாக்ல தமிழ்நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு டயலாக் அதை சொன்னோடனே நீங்க யார் சொன்னதுன்னு எனக்கு சொல்லணும். நல்லா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்கம்மா, உங்க நல்லதுக்கு தான் நான் இதை பண்றேன். இதை சொன்னது யாரு? நல்லா யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்கம்மா, உங்க நல்லதுக்கு தான் நான் இதை பண்றேன். தாத்தா இந்த விஷயத்துல ரொம்ப கெட்டி, ஒரு குழு வேணா கொடுக்குறேன். தாத்தா இந்த விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரு. நிர்மலா தேவி 1 வருஷம் ஆச்சுங்க. இந்த டயலாக் வந்து நீங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க. ஊருக்கு போட்டு கேட்டுட்டு இருந்தா, உங்க நல்லதுக்கு தேமா சொல்றேன், பார்த்து நடந்துக்கமான்னு நிர்மலா தேவி சொன்ன அந்த டேப்பு. அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீ மட்டும் தனியாவாமா, வேற யாரையும் கூட்டு வர வேணாம், பேசிக்கலாம், மெயின் ரோட்டுக்கு வந்துரு. ஒரு பொண்ணு வேலை கேட்டு உதவி கேட்டு வருதுங்க. வேலை கேட்டா வேற ஏதோ ஒண்ணு கொடுத்து அனுப்புறாரு அவரு. என்னங்கடா நடக்குது இந்த நாட்டில்? இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் பேசுற மாதிரி பேசினாருங்க. அதுக்கப்புறம் அதை பத்தி யாருக்கு எந்த கவலை இல்லை. இந்த பொண்ணு என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு அமைச்சர் நேரடியாக ஒரு பெண்ணை வன்கொடுமை செய்த ஒரு விவகாரம் இது. 3ஆவதா இப்ப நம்ம பேசினது 4 போன் தாங்க இருந்துச்சு, 4 வீடியோ தாங்க இருந்துச்சு, வேற கம்ப்ளைண்டே இல்லை. இதுல அரசியல் சம்பந்தப்பட்டவங்க யாரும் இல்லை. ஒரு எஸ்பி பேசுறாரு. ஏண்டா நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த நாட்டு பெண்களை, இந்த மாநிலத்தினுடைய பெண்களை என்ன செய்வதென்று நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள். இதை ஏதோ இந்த சில பாலியல் வக்கரம் முடிச்ச சில பசங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி கிரைம் பண்ணக்கூடியவன்லாம் பல பேர் இருக்கா. ரொம்ப திட்டமிட்ட வகையில மிரட்டி அந்த பொண்ணுங்கள்ட்ட பணம் பறிச்சு, பணம் கொடுக்க முடியாதவங்களை வேற மேலிடத்துல இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சு, ரொம்ப ரொம்ப திட்டமிட்ட வகையில ஒரு மிகப்பெரிய கும்பல். எப்படி நிர்மலா தேவி விவகாரத்தில் மேலிடம் வரைக்கும் பெண்களை அனுப்புகிற ஒரு கும்பல் வேலை செய்ததோ, அதே போன்ற ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க இந்த பயங்கரமான விஷயத்துல ஒரு சின்ன பகுதியை தான் நீங்க இங்க இப்ப நம்ம வெளியே வந்திருக்கு. இந்த நிர்மலா தேவி விவகாரமோ இல்ல இந்த பொள்ளாச்சி விவகாரமோ ஊருக்கு இருக்குங்க. ஊருக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறார்கள் இந்த பெண்களை அரசியல் அதிகாரத்தினுடைய துணையோடு. சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஊழல் அது இது வேலை இல்லை, எல்லாத்தையும் விடுங்க. குறைந்தபட்சம் ஒரு மானத்திற்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்தில் இன்றைக்கு தமிழகம் வந்திருக்கிறது என்று சொன்னால் யார் மீது அவர்கள் கை வைப்பார்கள் என்று தெரியாத அளவிற்கு இந்த நிலைமை சீரழிந்திருக்கிறது. வாழ்வதற்கு அச்சப்படுகிற ஒரு நிலை.
பெண்கள் வெளியே செல்வதற்கு, பணிக்கு செல்வதற்கு, படிப்பதற்கு அச்சப்படுகிற ஒரு நிலை. இதுல போயிட்டு நீ அரசியல் பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத வந்துட்டானுங்க. அரசியல்ங்கிறது என்னங்க? மேற்கு வங்கத்தில் ஒரு பொண்ணு அப்படித்தான் ஓடுற கார்ல வச்சு 4 பேர் ரேப் பண்ணிட்டானுங்க. அந்த மாநிலமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு இங்க மிகப்பெரிய போராட்டங்களை அரசியல் கட்சிகள் நடத்தின. தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஆட்சிக்கு எதிராக ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அது திமுகவுக்கு சாதகமாக போயிருமா? இங்கே நடுநிலையாக இருக்கவன் காட்டிக்கிறவன் எல்லாருமே அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறவன் குற்றம் பண்ணானா அந்த தூக்கி எறிய வேண்டியதை ஒரு எதிர்கட்சி தாங்க பண்ண முடியும். வேற யார் பண்ண முடியும்? நீ பண்ணுவியா? உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? இப்படி தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய அழிவிற்கு, பொருளாதார ரீதியா, தனி மனிதர்களுடைய மானத்திற்கு, எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. இவங்களோட எல்லாம் கூட்டு சேர்ந்திருக்கணும் பாருங்க. அதை நான் சொல்ல வந்தேன், விட்டுட்டேன். இல கணேசன் போய் இன்னைக்கு கேட்கிறாங்க, இந்த மாதிரி பொள்ளாச்சியில் வந்து பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தின்னு? அப்படியே அப்படி ஒரு செய்தியே எனக்கு தெரியாது, நான் எங்கேயுமே படிக்கலையே, நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு பிரஸ்ல பேசுறார். இங்கே பெண்கள் இருக்கிறீர்கள், பெண்களை பெற்ற தகப்பன்கள் இருக்கிறீர்கள், சகோதரர்களை கொண்ட அண்ணன்மார்கள் இங்கே இருக்கிறீர்கள். இப்படி பேசுகிற ஒரு கட்சி, இவ்வளவு பெரிய விஷயம், 200 பெண்களுடைய மானம் சூறையாடப்பட்டிருக்கிறது அந்த கட்சியோட. எனக்கு தெரியவே தெரியாது, நான் பேப்பர்ல அந்த செய்தி வந்திருக்கேன், நான் படிக்கவே இல்லைன்னு சொல்றாருன்னா எப்பேற்பட்ட கல்மனம் கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இவர்களோடு கூட்டு வைத்திருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஆதரிக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்கணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ், அவர் தானே எல்லாத்துக்கும் பாதுகாவலர் இருந்துட்டு, அவர் தான் பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர், பொம்பளை பிள்ளைங்க காதலிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவர், எல்லாத்துக்கும் அவர் தானே அத்தாரிட்டி. அவர் வந்து ஏதோ ஒரு மசாஜ் கடையில் யாரோ ஒரு திமுக இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு பொண்ணை அடிச்சுட்டானா. இங்க எங்கேயுமே எல்லாரும் எல்லா பெண்களையும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா ஆ ஊ அப்படின்னு ஒரே சவுண்டு. அடுத்த நிமிஷம் அந்த நபரை கட்சியில் விட்டு நம்ம நீக்கினாங்க. அவர் எந்த பொறுப்புலையும் இல்லாத ஒரு நபர் ஏதோ ஒரு தனிப்பட்ட விவகாரத்தில் ஒருத்தர் ஏதோ கை நீட்டி அடிச்சுட்டான். அது எப்போ நடந்த ஒரு விஷயத்தை ஃபுட்டேஜ் வச்சு ஏதோ பண்ணாங்க. கட்சிக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதை வச்சு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. ஆனா நேற்று ஒரு போராட்டம் நடக்குது, அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடப்பட்டது. பாமகவுக்கு பெண்களை காப்பாற்றுவதில் ஒரு குறைந்தபட்ச ஒரு அக்கறை இருந்திருந்தால், ஒரு நாணயம் இருந்திருந்தால் வந்து அந்த போராட்டத்தில் நின்று கிடந்தன. இது என்ன அரசியல் போராட்டமா? இது பெண்களுடைய பொதுமக்களுடைய போராட்டத்தில் திமுக முன்னணியில் நின்றது. வரலையே, பாஜக வரல, பாமக வரல, தேமுதிக வரல. தேமுதிக கடந்த 5 வருஷத்துல நடத்தின ஒரே போராட்டம் என்ன போராட்டம் தெரியுமா? அண்ணன் துரைமுருகன் வீட்டு முன்னாடி நடந்த போராட்டம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 5 வருஷத்துல அவங்க எந்த தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காவது எங்கேயாவது வெளியே வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆனா துரைமுருகன் வந்து வெளியே சொல்லிட்டாரா? அப்ப வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன்ட்டு. அங்க டீல் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்க வந்து பேரம் பேசினது ஒரு வெளியே சொல்லிட்டாருன்ட்டு. நான் உன் கூட டீல் பேசினா தானே நான் வெளியே சொல்லாம இருக்கேன். உனக்கு எனக்கு எந்த டீலும் கிடையாது. அவர் கேட்டதை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா உடனே அதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா ஒரு அரசியல்வாதியாக நினைச்சுக்கிட்டு பிரேமலதா திமுகனா அப்படி இப்படி உங்களுக்கு தான் தெரியுது இல்லை, எதுக்கு வந்து எங்க வீட்டுக்கு கதவை தட்டுற, நாங்க வந்து தட்டணுமா? கேவலமான ஜென்மங்கள் இன்றைக்கு அரசியல் அவதாரம் எடுத்து தமிழ்நாட்டையை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. எப்பேற்பட்ட தலைவர்கள் அரசியல் செய்த மாநிலம் இது? எப்பேற்பட்ட அரசியல் கருத்துக்கள் பேசப்பட்ட மாநிலம் இது? நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள்னு பேசின அன்புமணி ராமதாஸ், திராவிட கட்சிகளோடு உறவு வைத்துக் கொண்டால் தாயோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு சமம் என்று சொன்ன ராமதாஸ், யாரோடு சார் இப்ப நீங்க உறவு வச்சிருக்கீங்க? மக்கள் மீது உங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை வேணாமா? டெய்லி நீங்க எழுதினோட அறிக்கைகள் எல்லாம் என்ன? மன்னிப்பு கேளுங்க மக்கள்கிட்ட. நான் அதிமுக அரசை பத்தி சொன்னது தப்பு, பாஜக ஆட்சியை பற்றி சொன்னது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் நீங்க வந்து கூட்டணி வைங்க. திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. உங்களை போன்ற அயோக்கியத்தனமான கள்ள கூட்டணியாது. இன்றைக்கு நாம் கடந்த சட்டசபை தேர்தலின் போது நம்மோடு எதிரணியில் நின்ற பலர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள் என்றால் தேர்தலுக்காக சேர்ந்த ஒரு கூட்டணியாது. கடந்த 2 வருடங்களாக இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஊர் ஊராக தெரு தெருவாக திமுக நடத்திய அத்தனை போராட்டங்களும் இணைந்து நின்றவர்கள் தான் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிறார்கள். எங்காவது பேரம் பேசி பணப்பட்டியை கொடுத்து ஒரு கட்சியை நாங்கள் கூட்டி வந்தோம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? உங்க கூட்டணிக்கு அடிப்படை என்ன?
வெற்று கள்ள பேரம், மாட்டு வியாபாரம். அந்த மாட்டு வியாபாரத்தை நடத்தி கொண்டு நீங்கள் மக்களிடம் போய் ஓட்டு கேட்க வருகிறீர்கள். நான் ஒன்றை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மத்திய அரசுக்கு சொன்னதுதான், இவர்களுடைய ஆட்சியில் அதிமுகவுக்கு ஓட்ட போட்ட எவனாவது சந்தோஷமா இருக்கானா? அல்லது பாமக எவனாவது சந்தோஷமா இருக்கானா? தேமுதிக எவனாவது சந்தோஷமா இருக்கானா? எல்லோரையும் ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற, மொட்டை அடிக்கிற அத்தனை சக்திகளும் தங்கள் கட்சியை வெறும் வியாபாரமாக மட்டுமே பார்க்கிற, தங்களுடைய ஓட்டு வங்கியை எவங்கிட்ட போய் எப்ப விற்கலாம், எவ்வளவு விலை பேசி விற்கலாம் என்ற ஆடு மாடுகளை விற்பதை போல தங்களை ஆதரிப்பவர்களை விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கள்ள கூட்டணி என்பது முற்றிலுமாக ஒழித்து கட்டப்பட வேண்டும். அது தமிழக அரசியலிருந்தே இவர்கள் அனைவரும் துடைத்து எறியப்பட வேண்டும். அதற்கான தேர்தல் தான் இப்பொழுது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது மட்டுமல்ல, இவர்கள் அரசியல் ரீதியாக ஒழித்து கட்டப்பட வேண்டும். இவர்கள் அரசியல் ஆபாசம், இவர்கள் அரசியல் அருவருப்பு, இவர்களை பற்றி ஒரு அரசியல் நிலையில் பேசுவதற்கே கேவலமாக இருக்கிறது. ஒரு கொள்கை வேண்டாமா? ஒரு நிலைப்பாடு வேண்டாமா? ஒரு வாரத்திற்கும் மறு வாரத்திற்கும் இடையே நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் ஒரு சின்ன மன உறுத்தல் வேண்டாமா? நேற்று தான் இப்படி பேசணும், இன்னைக்கு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறோமே, மக்கள் நம்மளை காரி துப்ப மாட்டேன்னான்ட்டு. பொட்டி சார், பணம் 500 கோடி கொடுப்பியா, 300 கோடி கொடுப்பியா, இதே சிந்தனை. மக்கள் பிச்சைக்காரர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணுமே கிடையாது ஜனங்க கிட்ட. ஆனா இவர்கள் தங்களுடைய கஜானாவை நிரப்பிக் கொள்வதற்காக ஒரு புறம் அவங்க ஊழல் பண்ணுவாங்க. ஊழலே இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா விமான ஊழல்ல இருந்து எல்லா ஊழலையும் மோடி பண்ணுவாரு. இவங்க ஊழலை பட்டியல் போட ஆரம்பிச்சா நாளை காலைல தான் இந்த மீட்டிங் முடியும். உங்களுக்கே தெரியும். இதையெல்லாம் பார்க்கிற போது நிச்சயமாக இந்த ஆட்சி அகற்றப்படுவது மட்டுமல்ல, இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, 21 தொகுதிக்கு தேர்தல், இடைத்தேர்தல் 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்தலே நடக்கல. எப்ப பார்த்தாலும் அதுக்கு மழை வந்துடும் தேர்தல் நிறுத்துவான், கேஸ் இருக்குன்னு தேர்தல் நிறுத்துவான். இந்தியா முழுக்க ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்ச வேட்பாளருக்கு ஏதாவது ஒரு கேஸ் இருக்குங்க. இப்ப கோயம்புத்தூர் தொகுதியில் கூட தளபதி ஜெயித்த கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் 2வது முறை தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் நடந்து அது அப்படியே இருக்குது. ஏன் இப்ப வந்து ப. சிதம்பரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிராக கூட வழக்கு இருக்கு. இந்தியா முழுக்க எல்லா தொகுதிகளிலுமே எவனாவது ஒருத்தன் கேஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதுக்காக எங்கேயாவது நீதிமன்ற தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? அது வேற இது வேற. ஆனா இப்ப தேடி கண்டுபிடிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை 3 தொகுதியில் நிறுத்தி வைக்கணும். இன்னைக்கு திமுக அதுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறது. எதுக்குன்னா 21 தொகுதியிலையும் தேர்தல் வந்துச்சுன்னா நிச்சயமா திமுக ஜெயிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆட்சியை திரும்ப தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட கிடையாது. 21 தொகுதியில் தேர்தல் நடந்து திமுக வெற்றி பெற்றால் அடுத்த நிமிடம் திமுக ஆட்சி இங்க அமையும். அதுக்கு என்ன வழி? தேர்தலில் ஜெயிக்க வழி கிடையாது. அப்ப தேர்தல் நடத்தாத, அதுக்கு எலெக்ஷன் நடத்துறது 3 தொகுதியை கம்மி பண்ணு. அப்ப 18 தொகுதியில் ஜெயிச்சா கூட இங்க திமுக ஆட்சி அமைக்க முடியாது. அந்த நம்பர் இருக்காது. எவ்வளவு தில்லு முள்ளு வேலைகள் இதை எடப்பாடி பழனிசாமி செய்யலாம், தேர்தல் ஆணையம் செய்யலாமா? அப்போ மோடிக்கு என்ன விருப்பம்னா, எடப்பாடி பழனிசாமி இங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அவர் தனக்கான வேலைகளை, தரகு வேலைகளை இங்கு செய்து கொண்டிருப்பார். ஓபிஎஸ் அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவர் முதுகில் ஏறி நம்மால் சவாரி செய்ய முடியும். இவர்கள் அரசியல் இருந்து மூட்டை கட்டு அனுப்பப்பட்டு விட்டால் தமிழ்நாட்டில் பாஜக என்பது ஒரு ஜீரோ. இப்போ அது ஜீரோ தான், அது ஒரு பெரிய ஜீரோவாயிடும். அதற்காக எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவமும் இல்லாத ஒரு சட்டசபை, ஒரு ஆட்சி தேர்தலை நடத்தாமல், உள்ளூராட்சிக்கு தேர்தல் கிடையாது, 10% தொகுதிங்க, 21 தொகுதிங்கிறது, அதுக்கு தேர்தல் நடத்தாம எந்த கேஸை போட்டாலும் நீதிமன்றத்தை விசாரிக்க 1 வருஷம் எடுத்துக்கும், 2 வருஷம் எடுத்துக்கும். எதுக்காக அந்த தாமதம்னு யாருக்குமே புரியல. அது என்னங்க அவ்வளவு சிக்கலான ஒரு வழக்கா? அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும். இவர் எந்த சிக்கலும் இல்லாம ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். இவர் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்படி தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, மாநில அரசு 3 பேரும் சேர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு திமுக அதிமுகவோடு போராடி கொண்டிருக்கிறது, மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவோடு போராடி கொண்டிருக்கிறது, தேர்தல் ஆணையத்தோடும் போராடி கொண்டிருக்கிறது. இவர்கள் 3 பேரோடும் போராடுவதுதான் திமுகவினுடைய பணியாக இன்றைக்கு இருக்கிறது. மக்கள் ஆதரவுடன் இந்த போராட்டத்தில் திமுக வெற்றி பெறும். தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆவார். மத்தியில் திமுகவுடைய முழு ஆதரவுடன் ஒரு புதிய ஆட்சி அமையும். நம்ம மினிஸ்டர்ஸ் வருவாங்க. நம்ம மினிஸ்டர்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு ஒரு பொற்காலம் ஒன்று இருந்தது. திமுக மத்தியில் ஆட்சி செய்த பொற்காலம்.
அண்ணன் தயாநிதி மாறன் இங்கே மேடையில் இருக்கிறார். தொழில் கொள்கையில் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்த அவர் எத்தனை புரட்சிகர மாற்றங்களை இந்தியாவில் கொண்டு வந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த 5 வருஷங்கிறது இந்தியாவோட இருண்ட காலங்க. நீ டிஜிட்டல் இந்தியான்னு சொன்னீங்க. டிஜிட்டல் இந்தியாவுக்கு நீ என்ன பண்ண? டிஜிட்டல் இந்தியா என்பது தயாநிதி மாறன் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்தியாவில் நடந்தது, அது உருவானது. அத்தனை மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார். 5 வருஷத்துல ஒண்ணு சொல்லு, டிஜிட்டல் இந்தியான்ட்டு என்ன நீ பண்ண? டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு இந்தியாவை, அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? அன்றைக்கு தயாநிதி மாறன் போன்றவர்கள் விட்டு சென்ற பணியை கூட இவர்களால் வளர்த்தெடுக்க முடியவில்லை. மாறாக இந்தியாவை இவர்களுடைய மதவாத கொள்கைகளின் காரணமாக ஒரு 5 நூற்றாண்டு 10 நூற்றாண்டு பின்னோக்கி செலுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு பழங்கால இந்தியாவை தான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்களே ஒழிய அதில் டிஜிட்டல் இந்தியாவும் இல்லை, அது வளர்ச்சி பெற்ற இந்தியாவும் அல்ல. அப்படி இருக்கிற போது ஒரு புதிய இந்தியா பிறப்பதற்கு, ஒரு புதிய தமிழகம் பிறப்பதற்கு திமுக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அமைக்கும் என்பதை அறுதியிட்டு கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.